தான் மறந்து போயிடும்னு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னாலடா, அதை நீ கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டியா? என்னதுப்பா என்னது? நான் தான் உன் கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணணுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, நீ மறந்துட்ட பார்த்தியா அப்படிங்கிறாரு. ஆமாம்ப்பா எல்லாம் ஞாபகம் இருக்குது. மயில் கூட சொல்கிறாங்க, ஆமாம்மாம்மா அந்த மண்டபத்தில் கொடுத்த ரசீதை கொண்டு போய் காமிச்சா ரிஜிஸ்டர் பண்ண முடியும்னு அப்பாவும் சொல்லிட்டு இருந்தாரு. எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாரு. பண்ணிடலாம் மயில், சீக்கிரம் பண்ணிடலாம். நாளைக்கு மறுநாள் கூட முகூர்த்த நாள் தான், நம்ம அப்பயே கூட போய் பண்ணிடலாம். ராஜி கேட்குறாங்க, எப்படி மாமா முகூர்த்த நாளில் ஞாபகம் வச்சுக்கிறீங்க? இது என்ன ராஜி நல்லதாக போச்சு, நம்ம கடையிலேயே வந்து எல்லோரும் பொருள் வாங்குறாங்க கல்யாணத்துக்கு, நம்ம அதெல்லாம் சீக்கிரம் ஞாபகம் வச்சுக்க முடியும், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. சரிப்பா இது என்னது அண்ணாக்கு சரவண அண்ணாக்கு மட்டும் பண்ணுறீங்க, இவங்க 2 பேர்த்துக்கும் பண்ணணும் இல்லைப்பா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க மீனோ. அரசி கொஞ்ச நேரம் சும்மா தான் இரேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சைகை காமிச்சிக்கிறாங்க. ஆமாங்க கரெக்டு, நம்ம ஏங்க அவங்க 2 பேர்த்துக்கு பண்ணலை, பண்ணால் நம்ம 3 பேர்த்துக்கு தானேங்க பண்ணணும் அப்படிங்கிறாங்க கோமதி. அவர் சும்மா இரு, எதுவும் தெரியாமல் பேசாத. அப்புறம்